இந்த கட்சி தொடங்கி 1.5 ஆண்டதில் இன்னும் எல்லாரும் சொல்கிற மாதிரி இது அங்கீகரிக்கப்படாத கட்சி, இது சுயேட்சை அப்படின்னா சொல்லி 25ஆம் தேதி தான் எங்களுக்கு நாங்கள் கேட்டிருக்கின்ற குக்கர் சின்னம் கிடைக்குமா என்ற நிலையில் கூட தமிழ்நாடு முழுவதும், ஏன் பாண்டிச்சேரியில் கூட எல்லா தொகுதிகளிலும் பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர்கள் களம் காண எவ்வளவு பேர் ஆர்வத்துடன் இந்த இயக்கத்தில் இருக்கும் பொழுது, இந்த கடுமையான போட்டி காலத்தில் நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி ஒரு மெகா கூட்டணி, இன்னொரு பைல்வான் கூட்டணிலாம் இருக்கிறப்ப தனித்து நாங்கள் நின்று இன்றைக்கு தேர்தலை எதிர்கொள்கிறப்ப நாங்கள் பல தொகுதிகளை இன்னும் பெண் வேட்பாளர்களை அறிவிக்கணும்னு தான் முயற்சி செஞ்சோம். அதனால தான் நான் 1, 2 அப்படின்னு கட்டமாக முயற்சிகள் செய்கிறப்ப நிறைய பேர் எங்கள் இயக்கத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட தான் விருப்பப்படுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தருமபுரி தொகுதி எடுத்துக்கிட்டோன்னா, அங்கே வந்து பாப்பிரெட்டிப்பட்டியில் தான் எங்கள் தலைமை நிலைய செயலாளருடைய தொகுதி. ஆனால் எங்கள் மாவட்ட செயலாளர் அவரே நிற்கட்டும், நான் அசம்பிளியில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நான் அவரை வற்புறுத்தி நிறுத்த முடியாது. அதனால தான் அவங்கெல்லாம் அங்கே வந்து ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க கட்சியிலெல்லாம். நம்ம மாவட்ட செயலாளர் DK ராஜேந்திரன், தலைமை செயலாளர் அரூர் முருகன் போன்ற நிர்வாகிகள்லாம் உட்காந்து அவர் வந்து அசம்பிளியில் நிற்கட்டும், இவர் பாராளுமன்ற தொகுதியில் நிற்கட்டும்னு முடிவெடுத்து அறிவிக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ தேனியில் கூட பார்த்தீங்கன்னா தங்கத்தமிழ்ச்செல்வன் நான் நிற்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால தான் அங்கே, ஏன்னா அங்கே பொதுமக்கள், நான் அந்த தொகுதியில் தான் எனக்கு அரசியல் அம்மா வந்து என்னை அறிமுகப்படுத்தி ஒரு 10-12 வருஷம் அங்கே இருந்திருக்கேன். அந்த தொகுதி மக்கள், எங்கள் தொண்டர்கள், நிர்வாகிகள், தங்கத்தமிழ்ச்செல்வன் உட்பட எல்லாம் நான் நிற்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால தான் அன்றைக்கி நீங்கள் யாரோ கேள்வி கேட்டப்போ நான் கூட நிற்கலாமேன்னு. நான் இப்போ RK நகர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கப்போ அங்கே நிற்காது, தேவையில்லை, எதுக்கு நம்ம ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகி இங்கே இதை ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் எலெக்ஷன் வரணும். அதனால தான் தங்க வந்து ஆண்டிப்பட்டி தொகுதியில் தான் நிற்கணும்னு இருந்தார். நான் தான் அவரை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு நின்றுங்க அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று சொல்லப்போனால் நிறைய பேர் நமது சகோதரர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் எங்கள் கட்சியில் ஒரு கேண்டிடேட்டை போடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா கூட்டணியான SDPI கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் பொருளாளர் திரு ரெங்கசாமி அவர்கள் மாயவரத்தில் எங்கள் கட்சியுடைய இந்த நாகை வடக்கு மாவட்ட பொருளாளர் நல்ல கேண்டிடேட் இருக்கார். அவர் பேர் என்னங்க, ஃபைசின்னு. அவரை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம். அவர் ஆர்வம் இருக்குது, பட் அவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் நான் இப்போ எங்கள் மாவட்ட செயலாளர் செந்தமிழனே இருக்கட்டும் அவருக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்கிறப்ப கம்பல் பண்ணி போட முடியாது. அதே மாதிரி தேனியில் எங்கள் மாவட்ட பேரவை செயலாளர் ரஃபீக் அவரை கேண்டிடேட்டாக அறிவிக்குன்னு சொல்லி நான் அழைச்சிட்டே வர சொல்லிட்டேன். ஏன்னா நான் சொன்னால் தட்ட மாட்டாங்கன்னு. அவர் வந்து விருப்பத்தோடு வரணும். அவர் வந்து நான் சட்டமன்ற உறுப்பினருக்கு நிற்கிறேன்னா தேர்தலுக்கு, எனக்கு பாராளுமன்றம் வேணாம். நிறைய பேர் வந்து பாராளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற பொது தேர்தலில் இருக்க விருப்பப்படுறாங்க. அதனால் நாங்கள் வந்து கம்பல் பண்ணி ஒரு வேட்பாளரை நிறுத்த முடியாது. அதனால தான் தங்கமே நிற்கிறேன்ட்டாருங்க. இதே மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் பெண் வேட்பாளர் அடுத்தது அது மாதிரி நீங்கள் 33% எப்படி இப்போ ரிசர்வ் கான்ஸ்டியூஷன் மாதிரி சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோன்னு வச்சுங்க, அப்போ வந்து அது வந்து நாங்கள் வேட்பாளர் இன்னும் நிறையா தொகுதியில் உங்களுக்கு எங்கள் நிர்வாகிகள்லாம் தெரியுதில்ல. நான் ஒன்று உட்காந்து பண்ணலை, ஏன்னா தானோன்னு எதுவும் பண்ணலை. எங்கள் தலைமை கழக நிர்வாகிகள், மண்டல பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர் மற்ற நிர்வாகிகள்லாம் முடிவு பண்ணி 2-3 வேட்பாளர் சொல்லுவாங்க. அதை இறுதி கட்டமாக நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இதில் நிறையா தொகுதிகளில் இன்னும் பெண் வேட்பாளர்கள்லாம் நான் கூப்பிட்டு பேசினேன். அவங்களாம் சட்டமன்ற தேர்தலெல்லாம் நிற்கணுங்கிற விருப்பம் இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்படி இல்லை, நீங்கள் உடனே டெக்னிக்காக பெருசாக கேட்பீங்க, அப்படி கிடையாது. எல்லாருக்கும் பார்லிமெண்ட்டுக்கு போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. டெல்லிக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுல பெண்களுக்கு குறிப்பாக டெல்லிக்கு போடுற அப்படிங்கிற விருப்பம் அவங்களாம் அசம்பிளியில் நிற்கணும்னு விருப்பப்படுறாங்க. வாய்ப்புங்கிறது பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற இடைத்தேர்தலும் ஒன்றாக இருக்கிறதுனால தானே அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் அப்படி கேட்கலாம். நிறைய பேருக்கு வந்து எங்கள் பார்ட்டியில் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் நிற்கணும், MLA ஆகணுங்கிற ஆசை தான் நிறைய பேருக்கு இருக்குது. அதுதான் உண்மை. அது நீங்கள் அதை எப்படி அர்த்தம் பண்ணிட்டால் நான் என்ன பண்ணுறது? இப்போ 6 சட்டமன்ற தொகுதியிலையும் ஜெயிக்க முடியும்னா அப்புறம் பாராளுமன்ற தொகுதியில் ஈஸியாக ஜெயிக்கலாமே. அதில் என்ன பெரிய கஷ்டம் இருக்க போகுது? அவங்க நாங்கள் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி உமா மகேஸ்வரி ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க உடல்நிலை மனதில் கொண்டு நான் தேர்தலில் நிற்கலை, வேறு கேண்டிடேட்டு பாருங்கள். அங்கே உள்ள எங்கள் மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் வேறு கேண்டிடேட் செலக்ட் பண்ணாங்க. பாண்டிச்சேரி பாராளுமன்றத்து வரைக்கும் ஒசூருக்கும் அது நாங்கள் வேட்பாளர் தேர்வில் இருக்கோம். 2-3 பேர்
இல்லை யாரை செல் பண்ணலாங்கிற முடிவெடுக்க முடியாமல் அங்கே போட்டியாக இருக்கிறப்ப யாரை முடிவெடுக்க முடியல, அதெல்லாம் நேற்று அறிவிக்க முடியல. மறுபடியும் 100 நாள் இருக்குது, இறுதிப்பட்டியலில் அறிவிச்சிடுவேன். நான் முன்னாடியே விட்டுருந்தேன்னா இதில் உள்ளதை அவங்கள்ட்ட இருக்குன்னு கேட்பீங்க. தமிழ்நாட்டுக்காக நம்ம தயார் பண்ணிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கூட நான் பார்க்கல, அதில் எதாவது சொல்லியிருக்காங்கன்னு கூட நான் பார்க்கல. நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோமோ அதை சொல்கிறோம். ஃபார்முலாங்கிறது என்னங்க, மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, அவங்கள சந்தித்து ஓட்டு கேட்குறது தான் ஃபார்முலா. இதில் போய் என்ன வியூகம்னா, தேர்தலில் வியூகம்லாம் யாரும் அமைச்சு ஜெயித்ததாலாம் சரித்திரம் கிடையாது. நீங்களாம் அதை பில்டப் கொடுக்குறீங்களே தவிர நீங்கள் இதில் பணம்லாம் தீர்மானிக்காது. நீங்கள் நிற்கிற மாதிரி விஐபி வேட்பாளர்லாம் இதை வந்து தீர்மானிக்க முடியாது. இதில் வந்து மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. நான் அன்றைக்கி சொன்னேன், இந்த கூட்டணிங்கிற அரித்மேட்டிக், இட் இஸ் நாட் மேத்தமேட்டிக்ஸ். In mathematics, you can add 3 plus 4 equal to 7. But in politics, especially in election, 3 plus 4 even may become 0. What happened in R.K. Nagar? A great, gigantic alliance. What happened to them? What happened to their previous election votes? அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் ஆசைப்படலாம். நீங்கள் நிறைய பேர் உங்கள் பெரிய மேதாவிகள் ஞானிகள்லாம் இருக்கீங்க. நாங்கள் சாதாரணமான ஆளே, எங்களுக்கு சாதாரணமான கணக்கு போட்டு நாங்கள் வேலை பார்க்குறோம். இதில் வந்து மக்களும் தொண்டர்களும் நன்றாக இருக்கிறப்ப அதுதான் ஸ்ட்ராட்டஜி. மக்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தான் ஸ்ட்ராட்டஜி, வேறு ஒன்றும் இல்லை. Pardon me? See, in 2014, previously there was a Congress government which was there for 10 years. So people were fed up with that government. So why they wanted a change? So they voted for BJP in northern parts and other states. But not because of their strategy or anything. If you say it is because of their strategy, they have won. Why did they lose in UP assembly elections? It is not like that. If people like, they will vote for you. This strategy and all, it is only to satisfy us. People are very clear. They want to send out BJP because in 2014 they have given lot of promises which is impossible. At that time people wanted a change, so they have voted for BJP. Nothing, anybody's challenge or any team or any foreign company, foreign students came and many experts. It is not that. It is only because people wanted a change. So why they have voted for BJP. Now they wanted a change. They are going to send out BJP from the power. That is going to happen. Yes. ஆமாம். இப்போ முதல் காரணம், எதனால் தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை? ஏன்னா தமிழ்நாட்டு பிரச்சனைகளில் தேசிய கட்சிகள் நிச்சயம் தீர்வு கொண்டு வர முடியாது. குறிப்பாக அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் அவங்க தான் பெரிய தேசிய கட்சிகள். அவங்க வந்து தமிழ்நாட்டில் காவிரி இஷ்யூவில் தமிழ்நாட்டுக்கு நியூட்ரலாக இருந்தாலே அங்கே கர்நாடகாவில் அவங்களுக்கு சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த காவிரி வேளாண்மை ஆணையம் அமைக்கிறதே அந்த தேர்தல், கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பிஜேபி தள்ளி போட்டுச்சு. மாநில கட்சிகளால் தான் தங்கள் உரிமைகள் பாதுகாக்க முடியும். தமிழ்நாட்டு மக்களில் இப்போ யூபியில் பாருங்கள், எப்போயும் அப்படி தான் முடிவெடுப்பாங்க, பீகாரில் முடிவெடுப்பாங்க, பல மாநிலங்களில் ரீஜனல் பார்ட்டிஸ் மேலே தான் நம்பிக்கை வைப்பாங்க. அதே நிலை தான் 2014 தமிழ்நாட்டிலே வந்துட்டு. இந்த மேலே யார் பிரைம் மினிஸ்டர் பார்க்குறதெல்லாம் இல்லை. நம்ம பிரைம் மினிஸ்டராக வந்தவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் யோசிச்சு தான் 2014 அம்மா ஒன்றும் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. 40 தொகுதியில் ஜெயிக்கிறதுனால ஆகிட முடியுமா? 534 தொகுதியில் இருந்தாலும் நம்ம மாநில உரிமைக்காக போராடுவாங்க. இப்போ குறிப்பாக அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் நீட் தேர்வு வர முடியலல்ல.
அதனால் நம்ம ஸ்டேட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு மத்திய அரசாங்கத்தில் பிரைம் மினிஸ்டராக வர்றவங்கள தீர்மானிக்கிற இடத்துல என்னுடைய எண்ணத்தில் தமிழ்நாடு இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. அவங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்புகிறப்ப ஒரு பிரதமர் யார் தேர்வாகணுன்னாலும் அவங்க தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ளவங்க. இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் உறுதி கொடுத்தா நாங்கள் ஆதரிப்போம்னு கேட்குறதுக்கு தான். இந்த மந்திரி பதவி வேணால், பெட்ரோலியம் மந்திரி, டெலிகாம் மந்திரி அப்படின்னு பேரம் பேசுகிறதுக்காக இல்லை. தமிழ்நாட்டு நலன்கள் எங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கோம், இதெல்லாம் நிறைவேற்றி தரணும் நாங்கள் மக்களுக்காக. அதனால தான் சொல்லியிருக்கேன். இல்லை, வி ஆர் ஒன்லி ரீஜனல் பார்ட்டி. அதுதான் இப்போ உங்களுக்கே தெரியுமா. இப்போ என்ன பவரில் இருக்குது 18 தேர்தல்ங்கிறது, தொகுதி தேர்தல்ங்கிறது ஒரு மினி தேர்தல். இது சட்டமன்ற இடைத்தேர்தல். இதில் அவங்க வந்து அவங்களால 8 தொகுதியெலாம் ஜெயிக்கவே முடியாது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆட்சி மாற்றம் வரப்போகுது. இது நேச்சுரல் ப்ராசஸ்லேயே வரப்போகுது. இதை யாரும் கவுக்க வேணாம், தானாகவே தலைக்கப்புறம் உழவும். இப்போ கூட பாருங்கள், ஆளுங்கட்சிங்கிறீங்க, நீங்கள் போடுறீங்க பெரிய கூட்டணி அப்படிங்கிறீங்க. எங்கள் தொகுதி எங்கள் பெரிய குளத்தில் நீங்கள் பெரிய பண மூட்டையோட வேட்பாளர் வந்து இறங்குறாரு தேனியில். அங்கே பெரியகுளம் தொகுதியில் அவங்க போட்ட சட்டமன்ற வேட்பாளர் நான் வரவே மாட்டேங்கிறார். இந்த நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லுவேன், அதை இந்த குளத்துலலாம் நம்ம ஊரில் விவசாயிகள்லாம் மாடை வந்து குளிப்பாட்ட அழைச்சிட்டு போவாங்க. அது போகாமல் இழுக்கும், கயிறை பிடிச்சிட்டு இவங்க பிடிச்சி இழுப்பாங்க. அதுமாரி வேட்பாளர்களே வரமாட்டுறாங்க. அது ஆளுங்கட்சி, பெரிய மத்தியில் உள்ள கட்சி. நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபிங்கிற பெரிய கட்சியோட கூட்டணி, பத்தாவதுக்கு பாமகவோட கூட்டணி, போதாதுக்கு தேமுதிக கூட்டணி, இன்னும் யாரோ கூட்டணி வீடு வீடாக போய் பார்த்து கூட்டணி போட்டிருக்காங்க. இது தமாக கூட்டணி. துணை முதல்வருடைய சொந்த தொகுதி. நீங்கள்லாம் பெருசாக பேசுகிற துணை முதல்வருடைய பையன் நிற்கிற தொகுதி. அங்கே ஏங்க அவர் வீடு இருக்கிற பெரிய குளத்தில் அவங்க வேட்பாளராக வரமாட்டுறாங்க. இதை என்னகிட்ட கேட்குறீங்க, அவர்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்களா? மந்திரின்னா உங்களுக்கு பயமா? நீங்கள் கேட்கணும்ல. இதுக்கு ஒரு டிபேட் வைப்பீங்களா? சும்மா நாங்கள் தும்முனா கூட டிபேட் வைக்கிறீங்க. இது என்ன உங்களுக்கு தெரியாதா இது என்னன்னு? அதான் ஆட்சி மாற்றத்துக்கு அறிகுறி பெரிய குளத்துலேருந்து எங்கள் மாவட்டத்திலேருந்து தொடங்குது. அதான் உண்மை. கேண்டிடேட்டை எங்கள் கேண்டிடேட்டை இன்றைக்கி அறிவித்தோம். அங்கே பார்த்தா அதிமுக கேண்டிடேட் மாற்றம் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. இதுதான் அன்றைக்கி இப்படி தான் அம்மாவோடைய ஆட்சின்னு அம்மா படத்தை பயில வச்சுட்டு எல்லோரும் ஏமாத்துறவங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு கோர்ட் வரைக்கும் போன கட்சி வீடு தேடி போனாங்க. பாவம், அந்த மறைந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னாராம், இவங்க வீட்டில் போய் கை நினைச்சாலே நம்மளுக்கெல்லாம் பாவம்னு சொல்லிட்டு போனாராம். ஆனால் வேறு வழியெல்லாம் போயிட்டு வந்து அன்றைக்கி அதெல்லாம் ஒரு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஊர்லலாம் அதெல்லாம் தெரியும். இதெல்லாம் என்ன சொல்லுவோம், அந்த பூனை குறுக்க வந்தால் ஒன்று சொல்லுவோமே, அதே மாதிரி இதெல்லாம் ஒரு இது காமிக்குது, சகுனம். இப்போ பாருங்க, பெரிய குளத்தில் இன்றைக்கி கேண்டிடேட்டாக வரமாட்டேங்கிறாரு. அது பெரிய கேண்டிடேட் நிற்கிறாங்க டெய்லி டிவியில். அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதாவது ஆளும் கூட்டணிங்கிறது பணமூட்டை கூட்டணி, எதிர்கூட்டணிங்கிறது இன்னொரு கூட்டணி இருக்குது, அது வந்து புழுகு மூட்டை கூட்டணி. அவ்வளோதான். ஏதாவது பொய்ய சொல்லி உங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு பெருசாக பில்டப் கொடுத்து வரலான்னு பார்க்குறாங்க. இந்த சிக் கம்பெனி வந்து ஆர்டிஃபிஷியலாக அவங்க ஷேர் எல்லாம் ஹைக்கானதாக காமிப்பாங்கள்ல, அது மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு நீங்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டோ ஆசைப்படாமலோ உடன்பாடு போகிறீங்க. இந்த என்னது மக்கள் யார் பக்கங்கிறீங்க. மக்கள் யார் பக்கங்கிறது 23ஆம் தேதி மே மாதம் தெரிஞ்சிடும். அங்கே போடுறீங்களே பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரே நிற்க ரெடியாக இல்லை. நீங்கள் என்னத்தை போய் சர்வே எடுத்துக்கங்க. உங்களுடைய வேட்பாளரே அங்கே நிற்காமல் பின்னாடி ஓடுறாரு. இப்போ எங்கள் வேட்பாளர் நிற்க மாட்டோம்னா நாங்கள் ஏழை கட்சி, நீங்கள் சொல்கிற மாதிரி சுயேட்சை, சும்மா பிஸ்கோத்து கட்சி. எங்கள் ஆளுங்கள் வந்து ஆளுங்கட்சி விலை கொடுத்து வாங்குறதுக்கு பையோடு அலையிறாங்க. எங்கள் ஆளுங்க நிற்கலைன்னா ரைட்டு. இப்போ கூட பாருங்கள், பல பேர் போய் சில இடத்துக்கு போகிறாங்க, கேட்டால் பல காரணம் சொல்லிவிட்டு, அதுக்கெல்லாம் என்ன பின்னணின்னு உங்களுக்கு தெரியும். யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மே 23 என்ன நான் சொல்கிறேன்னா, இந்த நீங்கள் தூக்கி பிடிக்கிற கட்சிகளும் உழுவ போகுது, உங்களுடைய நம்பகத்தன்மையை அடிபட போகுதுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அது நடக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் மே 24ஆம் தேதி உங்களை சந்திக்கிறப்ப நான் பேசுகிறேன்.
ம் ஆமாம். இது என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜி? எங்கள் கேண்டிடேட்டில் நான் சாதாரண பார்த்தீங்களா, அதில் இருக்கிற 77 எம்எல்ஏ இருக்கார், எல்லாம் இதில் வந்து கவுன்சிலராக இருந்தவர் இருக்கார், ஊராட்சி குழு உறுப்பினராக இருந்தவர் இருக்கார், தலைவராக இருந்தவர், எல்லாம் அரசியல் தெரியாதா? சுயேட்சா நிற்க கூட தயாராக இருக்கிறவங்க தான் அங்கே நிற்கிறாங்க. இதில் என்ன குக்கர் சின்ன வரலன்னா என்ன சுயேட்சா நிற்போன்னு நினைக்க, இதில் என்ன பெரிய, இதில் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் தேர்தல் அடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அதான் உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இப்போ தேனி பார்லிமெண்ட் இருக்குன்னா அங்கே தங்கத்தமிழ்ச்செல்வன் தேனி பாராளுமன்ற உறுப்பினராக நிற்கிறாரு. எங்களுக்கு உச்சநீதிமன்றம் எங்களுக்கு குக்கரை வழங்கும், ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்ற சின்னம், அதனால் கொடுக்கணும்னு நம்பிக்கை இருக்குது. கொடுக்கலன்னு வச்சுங்க, தேனியில் அவர் ஒரு அவர் ஒரு சின்னத்தில் நிற்கலாம், பெரிய குளத்தில் கதிர்காம டாக்டர் நிற்கிற தொகுதியில் ஒரு சின்னத்தில் நிற்கலாம், ஒரு சின்னம் இருக்கும். அந்த ஆண்டிப்பட்டியில் அம்மா தொகுதியில் ஒரு சின்னம் ஜெயக்குமார் நிற்பார். அதனால் என்ன மக்களுக்கு தெரியாதா இங்கே ஆண்டிப்பட்டி தொகுதி வேட்பாளருக்கு என்ன ஓட்டு? முன்ன பாராளுமன்றத்துக்கு ஒரு ஓட்டும், கீழே சட்டமன்றத்துக்கு ஓட்டு போட்டு பழகின அதே மக்கள் தானே. இதில் என்ன ஒன்றும் பெரிய இதில் ஒன்றும் கிடையாது. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, சட்டமன்ற இடைத்தேர்தல். இப்போ நீங்கள் அலையன்ஸ் அந்த கட்சியில் நிற்கிது இல்லை, அவங்களுக்கு மேலே ஒரு சின்னம் கீழே ஒரு சின்னம் இருக்குல்ல, அதை ஓட்டு போடலையா? இப்போ ஆர்கேனரில் தேடி பிடிச்சி 33வது இடத்துல இருந்த என்ன அந்த பட்டனை அமுக்கலையே அவங்க? அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சின்னம் யார்கிட்ட சின்னம் இருக்கோ அப்போ தான் அதுக்கு மரியாதை. அதுதான் இப்போ ஏற்கனவே உணரப்பட்டது, உணர்த்தப்பட்டது. இதை இன்னும் உணராதவங்க, அதாவது தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை நம்ம எப்படி எழுப்ப முடியும்? இவங்க அத்தனை பேரும் அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், எல்லாருக்கும் நடைமுறை தெரியும். இப்போ அதிமுக அலையன்ஸில் இருந்தால் ஒரு கட்சிக்கு இழந்த சின்னங்கள் கொடுக்கப்படுதுன்னு தெரியும் அவங்களுக்கு. இது பொதுமக்களே பேசுகிறாங்களே. இப்போ இந்த மாதிரி தள்ளி தள்ளி போட தானே எங்களுக்கு மக்களுடைய ஆதரவே அதிகமாக இருக்குது. அதாவது எல்லா கட்சிகளும் இவங்க தான் சொல்கிறாங்களே, ஒரு கூட்டி மதசார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறாங்களே, அந்த கூட்டணி பிஜேபி எதுக்குது. ஆனால் பிஜேபி மோடி யாரை எதுக்குறாரு, டிடி தினகரனை எதுக்குறாருன்னு ஊருக்கே தெரியுது. இதில் நான் டெய்லி சொல்லிகிட்டு இருக்கணுமா என்ன? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த திமுக கூட்டணி காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து பிஜேபி எதுக்குது. ஆனால் மோடி யாரை எதுக்குறாரு? எங்களை தான் எதுக்குறாரு. இது ஊருக்கே தெரியுமே. தமிழ்நாட்டில் வாழ்கிற அத்தனை பேருக்கு 3 வயசு குழந்தை கூட கேட்டிங்கன்னா தெரியும். அதனால் அவங்க வந்து இதெல்லாம் மீறி போல்டாக நிற்கிறவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. இல்லாட்டி பதவிக்காக பணிஞ்சு மண்டிக்கிட்டு போகிறவங்களுக்கும், இந்த போர்ட்ஃபோலியோ வேணும் அந்த போர்ட்ஃபோலியோ வேணும் சமரசம் செய்துக்கிறவங்களுக்கும் நிச்சயம் அவங்க மக்கள் ஓட்டு போட தயாராக இல்லை. அதான் நான் சொன்னேன், நான் ஒன்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை, இதே தெய்வம் அம்மா கிடையாது, நான் ஒன்றும் ஆக்டர் விஜயோ அஜித்தோ கிடையாது. போகிற இடங்கள்லாம் மக்கள் வந்து நைட்டு 1 மணிக்கு வர்றீங்களே, நீங்கள் உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்குது, எங்கள் தொண்டர்கள் அதனால தான் தைரியமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வரோம். இந்த கூட்டம் வந்து வெள்ளிக்காசுக்கெல்லாம் அடிமையாகிற மக்கள் கிடையாது. நீங்கள் எத்தனாயிரம் கோடி, 2000 இல்லை 6000, ஏற்கனவே 6000 ரூபா கொடுத்தவங்களாம் இருக்காங்க, இன்னும் 10,000 ரூபாய் கொடுக்கட்டுமே ஓட்டுக்கு. மக்கள் வந்து தெரியும் யாருக்கு வாக்களிக்கணும். இந்த 10,000 ரூபா எங்கேருந்து வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கேளுங்க. ஆமாம், இப்போ கட்சி பெரிய தலைவர். சரி, கலைராஜன் ஒரு பெரிய தலைவர் போயிருக்காரு. அவர் தான் சொல்லியிருக்காரு, எனக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒன்றும் முரண்பாடு இல்லை. நீங்கள் அவர் தான் சொல்கிறாரு, நான் வந்து பிஜேபியை பலமாக எதிர்க்கிறவர், அமித்ஷா வரணும்னு சொன்னவர், அந்த அதுக்கிட்ட போகிறேங்கிற. இதெல்லாம் நான் வந்து பெருந்தன்மையாக காரணம் சொல்ல, அவ்வளோதான். அவரெல்லாம் 1.5 வருஷமாகவே அவர் செயல்படலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அவராக அம்மா காலத்து மாவட்ட செயலாளர், நம்ம வந்து அவரை வந்து பதவியிலேருந்து எடுக்கக்கூடாது வெயிட் பண்ணேன். அவர் போகிறாருங்க எங்களுக்கு தெரியும். திருச்சியில் போய் இறங்கின உடனே எங்களுக்கு என்ன இன்டெலிஜென்ஸாக சொல்லுது, எங்கள் பார்ட்டிலேருந்து சொன்னாங்க வந்திருக்காரு சங்கம் ஹோட்டலுக்கு, உடனே எடுத்து விட்டாச்சு. இதனால் என்ன காரணங்கிறீங்களா? அதுக்கு காரணம் அவங்கள தான் கேட்கணும். யாரோ ஒரு கலைராஜன் போயிட்டா கட்சியை விட்டுக்கிறீங்களா? ப்ளீஸ், it is an insult to Mr. Thangathamizhelvan because his father was from MGR days and he was with our Amma, and after that his whole family is with us, and he was
டாக்டர் புரட்சி தலைவி பேரவை செயலாளர் when Pannirselvam was only town secretary, and moreover he was Andipatti candidate, and he has given his constituency for our leader, and his track record you cannot compare it with some other people. Please, sorry, தமிழில் சொல்லணுமா? அவங்க என்ன கேட்டாங்கன்னா, தங்கத்தமிழ்ச்செல்வன் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட், இது வந்து அதிமுகவுக்கு ஒரு ஹெவி வெயிட் போடுறீங்களான்னு கேட்டார். தங்கமலை வெயிட்டாக இருக்கார் மாத்திரம் இல்லை, அவர் அரசியல் ரீதியாகவும் ஒரு அதிமுக குடும்பத்திலேருந்து வந்தார். அவங்க அப்பா திரு தங்கவேலு வந்து அம்மா காலத்தில் தலைவர் காலத்தில் ஒன்றிய செயலாளர், தொடர்ந்து அம்மாவோட இருந்தார். பன்னீர்செல்வம் கூட அப்போ ஜானகியில் இருந்தவர். அப்போ வந்து நான் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கு போனப்போ இவர் மாவட்ட பேரவை செயலாளர், அவர் இளைஞரணி செயலாளர் தான். அதுக்கப்புறம் அவரை மாவட்ட செயலாளர்கிறப்ப இவர் வந்து கட்சியுடைய மாணவர் அணி செயலாளர். இவர் 2001 கேண்டிடேட்டு, எம்எல்ஏ, 2002 பாராளுமன்ற உறுப்பினர். இவருக்கு பொலிட்டிக்கல் ட்ராக் ரெக்கார்டை போய் யாரோ ஒருத்தரோடலாம் கம்பேர் பண்ணுறது உண்மையிலே சாரிம்மா, எனக்கு ரொம்ப அதை வருத்தப்படுறேன். நான் சொல்கிறது பணம் இருக்கிறதுனாலேயே பண மூட்டையை வச்சுட்டு வந்தாலே பெரிய கேண்டிடேட்னா, நேற்று தங்கத்தமிழ்ச்செல்வன் சொன்ன மாதிரி அம்பானிகளும் அதானிகளும் 534 தொகுதியிலையும் ஒரு 500 கோடி ஒரு தொகுதி செலவு பண்ணுறவங்களும் பெரிய விஷயம் பண்ணி எல்லா எம்பி எடுத்து அவங்களே பிரைம் மினிஸ்டர் ஆகிடலாம். அது கிடையாது. பணம் இருக்கிறதுனாலையோ ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றுள்ளான்னா அரசியலுக்கே வேலை கிடையாது. எல்லாம் பண முதலாளிகள், பெரிய தொழிலதிபர்கள் தான் நாட்டை ஆளுவாங்க. ஆர்கே நகர் தொகுதியப்போ நீங்கள் சென்னையில் தானே புதிய தலைமுறையில் தானே ரிப்போர்ட்டராக இருந்தீங்க. நீங்கள் அந்த தொகுதிக்கு வந்தீங்களா? என்ன பிரதர் இப்படி தெரியாத மாதிரி கேட்டாருங்க. நான் அதான் சொல்கிறேன், உண்மையாக தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. அதை வந்து ஆர்கே நகரில் வீடு வீடாக போய் ஒவ்வொரு மந்திரியும் முதலமைச்சர்லேருந்து இந்த 33 பேர் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இன்சார்ஜ் எடுத்துருக்காங்க. அத்தனை பேரும் ஆர்கே நகரில் இருந்தவங்க தானே. அது குறிப்பாக நம்ம பன்னீர்செல்வத்து பையன் தங்கத்தமிழ்ச்செல்வன் இருக்கிற ஏரியாவில் வீடு வீடாக போய் நம்ம இந்த பேப்பர் போடுற மாதிரி எல்லாம் போட்டு போனார். என்ன ஆனிச்சு? சார், ஆதரிக்கணும்னா தேர்தல் முடிந்ததும் இப்போ இருக்கிற ஆட்சி நிச்சயம் தொடர போகிறது இல்லை. அதனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தமிழ்நாட்டு நலனில் அக்கறை உள்ளவங்க, ஜாதி மத பேதம் இல்லாத அரசியல் செய்பவர்களுக்கு தான் ஆதரவளிக்க முடியும். தேர்தல் முடியட்டும், அப்போ பேசிக்குவோம். இல்லை 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 நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. நீங்கள் இல்லை சார் நீங்கள் சொல்கிறேன். இல்லை சார், நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஆளுங்கட்சி வேட்பாளராக தொப்பி சின்னத்தில் இருந்தப்போ சொன்னதெல்லாம் அம்மாவுடைய கனவு, அம்மாட்ட கொடுக்கப்பட்ட மனுக்கள்லேருந்து அறிவிச்சிருக்கேன். 2வது ட்ரிப்பு நான் வந்து சுயேட்சா நினைப்பேன். இதெல்லாம் நிறைவேற்றணும்னா இந்த ஆட்சியாளர்களோட நம்பி முடியாது. நான் கேட்டதே ஓட்டு உங்களுக்கு தெரியும் என்னன்னு. ஆட்சி மாற்றத்தை உருவாக்கவும், துரோகிகள் கையில் சிக்கியிருக்கின்ற கட்சியையும் சின்னத்தையும் மீட்டெடுக்கவும் எங்களுக்கு நீங்கள் எனக்கு வாக்களிங்க, இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை அமைப்பேன்னு தான் நான் சொன்னேன். அப்போ தான் அதன் பிறகு தான் நாங்கள் ஆட்சி அமைத்து தான் இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் தொலைக்காட்சி ரிப்போர்ட்டர்னால் உங்கள் தொலைக்காட்சியில் அது பதிவாகிருக்கு என்ற கேள்வி கேட்டப்போ அதை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயம் வருத்தப்படப்பட்டார். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க. 6000 ரூபா கொடுத்தவங்களை கேள்வி கேட்காம டிடி தினகரனுக்கு அங்கே போய் அது மாதிரிலாம் டோக்கன் கொடுத்துலாம் யாரும் ஜெயிக்கலை. நோட்டு கொடுக்கலையே. நீங்கள் இப்போ அங்கே உள்ள ஒரு வாக்காளர்கிட்ட 20 ரூபா நோட்டு கொடுக்குறேன், நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் எந்த மடையனாவது ஓட்டு போடுவானா? இது என்ன கேள்வி? இது என்ன மடக்கணுங்கிறதுக்காக யாரோ தூண்டி விட்டு கேட்குறீங்களே தவிர 20 ரூபா நோட்டுக்காக யாரும் ஓட்டு போடுவாங்களா? ஏன் நீதிமன்றத்தில் நீதியரசர் ஜெயசித்திரன்ட்ட ஒரு கேஸ் வந்துச்சே தெரியுமில்ல, நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அதில் யார் யார் பார்ட்டின்னா மதுசூதனன், திமுக வேட்பாளர் மருது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் பிரதர், உங்கள் இன்ஃபர்மேஷன் தான். அவங்களெல்லாம் ஒரு பார்ட்டியாக போட்டு வர சொன்னாங்க. அவங்க யாரும் போய் எதுவும் இவர் கொடுத்தாரு ஃபைல் பண்ணல. பணம் கொடுத்ததற்கான எந்தவித முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லி அந்த கேஸை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 20 ரூபா நோட்டை கேன்சல் பண்ணி என்ன கேட்குற, நீங்கள் என்ன மடக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு ஆர்கே நகர் தொகுதி மக்களை அசிங்கப்படுத்துறீங்க, அவ்வளோதான். போவே இல்லையா? நல்லா தெரியுமா உங்களுக்கு? நான் போவே இல்லையா? இல்லை நான் சொல்கிறேன். ஆர்கே நகரில் அதுக்கப்புறம் 12-15 நாள் போய் நன்றி அறிவிச்சிருக்கேன்.
அது போகாத விஷயமா. அதுக்கப்புறம் இப்போ ஜனவரி மாதம் வரைக்கும் அங்கே போயிட்டு வந்திருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் செய்கிறதுனால எங்கள் தொகுதி மக்கள் உங்களுக்கு தெரியும். சும்மா நீங்கள் கேள்வி கேட்க இதே கேள்வியை பெரியகுள வேட்பாளர் ஏன் நிற்கலன்னு போய் இப்போ பன்னீர்செல்வத்தை கேட்க தைரியம் இல்லை உங்களுக்கு. என்ன வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் வெற்றி டிசம்பர் ஜனவரி வரைக்கும் வந்து தானே இருக்கோம். அங்கே இப்போ வெற்றி தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காருங்க. நான் போகலனாலும் அது வந்து மதுசூதன ஆட்கள், அந்த காசிமேட்டை சேர்ந்த அந்த அம்மா பேர் என்ன, அந்த வந்து இது தூக்கி போட்டாங்களே அன்னையோட எலெக்ஷன் அறிவிக்கிறாங்கன்னு இவர் ஆஃபீஸெல்லாம் போட்டுட்டு கீழே கொடுக்க போன அன்றைக்கி வந்து தூக்கி போட்டு ஓடி போயிட்டாங்கங்க. அதனால் உங்களுக்கு வேணால் நீங்கள் என் மேலே வந்து ஒரு குரோதத்தோடு கேட்கலாம், உண்மை அது இல்லை. மிடாஸ் மூடப்படுமான்னு கேட்குறீங்க. மிடாஸுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் அந்த ஓனரை தான் கேட்கணும். கொள்கை முடிவில் எல்லா ஆளையும் அடித்தாச்சு. நீங்கள் மிடாஸில் வந்து நான் பார்ட்னரில் என்ன கேட்கலாம். யாரோ எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க நடத்துறதெல்லாம் நான் போய் நிறுத்த முடியுமா சார்? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக கேட்குறேன். ஆமாங்க, கிளியராக இருந்த பிறகு நான் திருப்பி படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. கிளியராக சொல்லியிருக்கிறேன். தமிழகத்தில் இனிமேல் மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கு அனுமதி இல்லை, தமிழில் தான் படிக்கிறேன் என்ற கொள்கை முடிவு உடனடியாக இருக்கப்படும். அத்துடன் ஏற்கனவே உள்ள மதுபான ஆலைகளை படிப்படியாக மூடவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதானே இது புரியலையா உங்களுக்கு? அப்புறம் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இதை மிடாஸை உதாரணத்துக்கு மூடுவீங்களான்னு கேட்குறீங்க. அதானே பிரதர்? நான் அதில் டைரக்டராக இருந்தால் மூடிடுவேன். நான் இல்லாத ஒன்றில் எப்படி மூட முடியும்? நம்பிக்கை இருக்குது. நாங்கள் தான் பிரதமரை தீர்மானிக்க போகிறோம், அதனால் இதெல்லாம் செய்யப்படும்னு சொல்கிறேன். மோடி தான் அவங்க டாடிங்கிறாங்களேங்க. நீங்கள் அவங்கள போய் பேசிகிட்டு இருக்க. முதலமைச்சரை பற்றிலாம் பேசி என்னோட நேரத்தை வீணாக்காதீங்க. 27 ராயபுரத்துலேருந்து தொடங்குறேன். வேறு எதுவும் கேள்வி இருக்கா பிரதர்? எதுவும் மூடணுமா சொல்லுங்கள். அதாவது நீங்கள் வந்து ஏதோ துடுக்காக கேள்வி கேட்குறேன்னு சொல்லி உங்களுடைய நீங்கள் யாருங்கிறத வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். நாங்கள் சொல்கிறோம் எல்லாம் இப்போ நேராக தான் கேட்குறீங்க, எனக்கு நேராக இருந்தால் கேட்குறீங்க. தேர்தல் முடியட்டும், யாருக்கு வாய்ப்பு வருதுன்னு பார்ப்போம். முடியாமல் நான் ஜோசியரா? மக்கள் மனநிலையை தெரிஞ்சு சொல்கிறேன். நாங்கள் கை நீட்டுறவ தான் பிரைம் மினிஸ்டர் வருவான்னு. காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? காங்கிரஸுக்கு தான் ஆதரவு கொடுக்கணுன்னு தேவையில்லையே, வேறு யாராவது பிரைம் மினிஸ்டர் கூட வரலாம்ல. அது பார்த்துக்குவோம் அந்த நேரத்தில். நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா சொல்லுங்கள். ஆமாம், செக்குலர் பார்ட்டிஸ் தான் நான் சொன்னேன். அது செக்குலர் காங்கிரஸ் ஒன்றி தான் செக்குலராக இருக்கா? வேறு மம்தா பானர்ஜி செக்குலர் இல்லையா? மாயாவதி செக்குலர் இல்லையா? அது யார்? எந்த வைத்தி? சரி, அது நான் என்ன பண்ண முடியும்? அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண? இப்போ நீங்கள் சொல்கிற கேள்விக்கு டைரெக்டாக வரேன். கலைராஜன் என்ன ஜாதின்னு கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறதா சொல்கிறேன். கலைராஜன் என்ன ஜாதின்னு அந்த வைத்தியநாதன்ட்ட போய் கேளுங்க. அதாவது அவருக்கு கலைராஜனை கட்சி விட்டு எடுத்ததும் இவருக்கு மாவட்ட செயலர் பதவி வேணுமா? ஏற்கனவே இவரை நாங்கள் பதவியிலே இல்லாமல் வச்சுருக்கோம். காரணம் உங்களுக்கு தெரியும், சில டேப்லாம் வந்துச்சு. அதுக்காக ஒரு காரணம். தென் சென்னையில் நீங்கள் வந்து அவருக்கு கொடுக்கல. நாங்கள் நம்ம செந்தமிழன் ஆரணியில் அவர் மண்டலபுரம் அவரை ஏற்கனவே அங்கே கேண்டிடேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் அவரை அங்கே அறிவிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த 2 கூட்டணியுமே சிறப்பான கூட்டணிங்க. நீங்கள் அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஆளுகிற கட்சிக்கு பயங்கர ஆதரவு இருக்குது. அது மாதிரி மத்திய ஆட்சிக்கு ரொம்ப ஆதரவு இருக்குது. அதானே? அப்படி இருந்துச்சு. அப்படி நீங்கள் வேணால் ஓட்டு போடுவீங்க, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்களும் உங்கள் நிறுவனங்கள் வேணால் அதை ஆசைப்படுறீங்க, ஆனால் அது வராது. அது மக்கள் அவங்களுக்கு ஆதரவாக இல்லை. அதான் கூட்டணின்னு அவங்க கட்சிகள் வச்சுட்டா போதுமா? மக்கள் 2 கட்சி மேலேயும் ஆளுங்கட்சி மேலே எவ்வளோ எதிர்பார்க்காங்க. ஆண்ட கட்சிகள் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், மீத்தேன் திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு காங்கிரஸ் கட்சி தான் காரணம். அதில் கையெழுத்து போட்டதே உங்கள் கூட்டணியோட தலைவர் தான்.
திரு ஸ்டாலின் தான். அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதே மாதிரி எல்லாத்துலேயும் அவங்க தானே காரணமாக இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். இல்லை, நான் யாரோடையும் முயற்சி பண்ணலையே. என்னோட பேசுகிற கட்சிகள் ஒரு கட்சிகள் தான். அதில் ஒரு கட்சி நிறைய சீட்டு கேட்டாங்க, அதனால் அவங்க வரல, அவ்வளோதான். சரி, இவ்வளோ நேரம் ஒளிபரப்புவீங்களா? நீங்கள் கேட்குறது பார்க்குறேன் எவ்வளவு வருதுன்னு. ரொம்ப ரேஷன் வச்சுருக்கீங்களா எனக்கு, அதுக்காக பார்த்தேன். யார்? இல்லை 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 இல்லை, அதெல்லாம் போய் என்கிட்ட யாரும் தொடர்பு கொள்ளலை. ஆமாம், மதுரை ஆதரவு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஒரு என்கிட்ட யாரும் முயற்சியே இல்லாதப்போ அவருடைய கருத்து அடிப்படை தவறானது. அவர்கிட்ட யாரும் பொய் சொல்லியிருப்பாங்க, அதை நம்பிட்டு சொல்லியிருக்காருன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதெல்லாம் என்கிட்ட யாரும் தொடர்பு கொள்ளலைங்க. நான் சும்மா உங்கள்கிட்ட பொய்யால் சொல்லக்கூடாது. என்கிட்ட யாரும் தொடர்பு கொள்ள. வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க. ஏன்னா நீங்கள் என்ன தானே கேட்குறீங்க, மற்ற இடத்துல கேட்க முடியல உங்களால். அதனால் ஆனால் என்னென்னா இவ்வளவு கேட்குறீங்க 2 மணி நேரம். அது நான் வெயிலில் அலைஞ்சிட்டு வரப்போ ரோட்டில் எழுதி கேட்குறீங்க. ஆனால் உங்கள் டிவியில் வர மாட்டேது, என்னன்னு தெரில. ஆமாம் ஆமாம். சரி சரி, அதெல்லாம் அவங்க வந்து அந்த வாரிசு தர்ம யுத்தங்கிறதெல்லாம் சும்மா டுபாக்கூருங்கிறது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அவரை கேட்கணும், என்ன போய் கேட்குறீங்க? நாங்கள் ஒன்றும் வாரிசு அரசியல் கூடாது அப்படி இப்படிலாம் நான் பேசலையே. ஒரு கட்சியில் ஒருத்தர் இப்போ தங்கத்தமிச்சம் அப்பா வந்து எங்கள் கட்சியில் ஒன்றிய செயலாளர் இருந்தவர், அவர் வாரிசுன்னு சொல்லி அவரை விட முடியுமா? இப்போ அரக்கோணத்தில் இப்போ எங்கள் வேட்பாளர் நிற்கிறார் பார்த்திபன் சோளிங்கர் எம்எல்ஏ. அவங்க அப்பா கோபால் வந்து தலைவர் காலத்து எம்எல்ஏ, அம்மா காலத்தில் எம்பியாக இருந்தவர். அவர் பையனை இவர் கட்சியில் இருக்கவங்களுக்கு, கட்சியில் உழைத்து வருவர்களுக்கு கொடுக்க தானே செய்யணும். ஆமாம், என்ன கேட்டாங்க, உங்கள் கட்சியிலேருந்து தலைவர்கள் போனதா? மார்க்கண்டையன் ஆளுங்கட்சியிலேருந்து வெளில வந்திருக்காரு. அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏங்க ஏங்க இதெல்லாம் இப்போ இல்லைங்க, தலைவர் காலத்துலேருந்து நடக்குது. தலைவர் கட்சி தொடங்கி கொஞ்ச நாள்லேயே கோவை செழியன் மற்றவங்க தலைமையில் போனாங்க. அப்புறம் குலசெல்லையா போனார். ஆட்சி அமைச்சு பாராளுமன்றத்தில் 2 தொகுதி தான் ஜெயிச்சப்போ மத்திய அமைச்சராக இருந்த சத்யவாணி முத்து பாலாபலூர்லாம் போனாங்க. அப்போ வந்து திரு நாஞ்சில் மோகன் போனார், மொடக்குறிச்சி சுப்லட்சி அம்மா போணுச்சு. அதுக்கப்புறம் அம்மா கட்சி ஆரம்பித்தப்போ 3வது மாதத்தில் 4 வரணி போணுச்சு. அதுக்கப்புறம் 4 எம்எல்ஏகளை அழைச்சிக்கிட்டு திருநாவுக்கரசு போனார். அதே மாதிரி 96ல் நீளலாம். அதனால் என்ன இருக்குது, அவங்க போகிறதுனால சுத்தமாகும். இன்னும் எத்தனை பேர் அந்த பதவிக்காக காத்துட்டு போகலாம்ல. அரசியலில் வந்து எல்லாருமே உங்க கூட 24 மணி நேரம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ காரணங்களால் போனால் அந்த இடத்த வேறு ஆள் நிரப்பிட்டு போகும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறேன். உடனே நீளும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடலான்னு ஆசைப்பட்றீங்க. அது அப்படி போட்டால் கூட தப்பு கிடையாது. யார் வேணாலும் போடலாம். நாங்கள் யாரையும் கட்டி போட்டு வைக்கலல்ல, அதனால் போகலாம். யதார்த்தத்தை சொல்கிறேன். அம்மா இருந்தப்போ போயிருக்காங்க, தலைவர் இருந்தப்போ போயிருக்காங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் ஆட்சி அமைக்கும், அவ்வளோதான். சரி, ரைட்.